சரி, இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம்னா இந்த 2023-25ஆம் ஆண்டு எக்ஸாம் பேப்பர் எதிர்பார்க்கக்கூடிய கெஸ் பண்ணக்கூடிய பகுதிகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இது எதிர்பார்க்கு தான், இதான் எக்ஸாமுக்கு வர வேண்டிய இல்லை, மலை மேலே சாய்ஸ் பண்ணி பார்க்குற கடைசி நேரங்களில் சாய்ஸ் பண்ணி படிக்கிற நிலைமை இருக்கிற நேரங்களில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும். மற்றது இது யாரும் பேப்பரை பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. இது இவ்வளோ காலமும் வந்த ஒரு 20 வருஷ பேப்பருக்கு அடிப்படையை வச்சு கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இந்த பேப்பர். அடுத்தது இது இப்போ பொதுவாக சிங்கள ஊடகங்களில் பேசப்படுகின்ற பகுதிகளை தான் நான் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து பார்த்துருக்கேன். சிங்கள யூடியூப் சேனல்கள் கூடாக பேப்பர்களுக்கு கூட கிடைக்கப்பட்ட விவரங்கள் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இல்லை நாங்கள் ஸ்ட்ரக்சர் பேப்பரை பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் பேப்பரில் ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஸ்ட்ரக்சர் பேப்பரை பொறுத்தவரையில் முதலாவது வினா பொதுவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற பகுதியை பார்த்தோம்னா இந்த அடர்த்தியில துணிகிற பரிசோதனையில 3வது பரிசோதனை இருக்கு. நாங்கள் மெல்லிய ஒரு குழாய்க்குள்ள தெரிவுகளை போட்டு நாங்கள் அடர்த்திய துணிகிற சம்பந்தமான பரிசோதனை இருக்கு. அந்த பரிசோதனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அடர்த்திய துணிகிற பரிசோதனை, துணியும் பரிசோதனை அடர்த்திய துணிந்த பரிசோதனை. அதோட அடர்த்திய துணிந்த பரிசோதனையில 3 பரிசோதனை இருக்குது. அந்த 3 பரிசோதனையில ஏதாவது அதாவது யூக்லாய் ஒன்று இருக்குது. அடுத்த ஹேபர் ஹேயரின் ஆய்கறிவு, ஹேபரில் ஹேயரின் ஆய்கருவி 3வது இன்னொன்று சொன்னால் அந்த நிறைவேற்றிய கொதிகுழாயை பயன்படுத்தி நிறை ஏற்றிய கொதிகுழாயை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யறது, சாரடத்திய துணிதல் சரிதானே. அப்ப இது 3ல் ஏதாவது ஒன்று வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட சேர்ந்து எதிர்வு கூறுறாங்கன்னு சொன்னா சடப்பொருள் இயல்புகள் அடிப்படையில இந்த பரிசோதனையில 2வது அதாவது இந்த முதலாவது ஸ்ட்ரக்சர் 2 விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. அடர்த்திய துணிகிறது சாரடத்தி துணிகிற சம்பந்தமான ஹேயர் ஆய்கருவி, நிறைவேற்று ஆய்கருவி, அல்லாட்டி என்ன செய்யறது யங் மாடல்ஸ், அதாவது பனைப்பு மட்ட துணிகிறது மட்டு, அல்லாட்டி போனா பிசுக்குமை குணகம் துணிகிறது, அல்லாட்டி மேற்பரப்பில் விசை. காரணம் என்ன, போன வருஷம் மேற்பரப்பில் விசை இழுவை, போன முறை மேற்பரப்பு இழுவை எஸ்ஏக்கு வந்தது. ஆகவே இந்த முறை ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுறதுக்கான அமைப்பு இருக்கும் இந்த முறை சில நேரங்களில். அல்லாட்டி பிசுக்குமை குணகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். சரி, இது ஸ்ட்ரக்சர் முதலாவது இதில் இவ்வளவு விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது ஸ்ட்ரக்சர் பார்க்குறாங்க, இது ஸ்ட்ரக்சர் 1 வைப்போம். 2வது ஸ்ட்ரக்சர் பார்க்குறாங்க 1ல் தான் இது 2ம் வரப்போகுது. ரைட். 2வது பார்க்குறாங்க என்னன்னா ஹீட்ல பார்க்குறாங்க. ஹீட்ல கூடுதலாக எதிர்பார்க்கறது நியூட்டன்ட குளிரல் விதி. 1 நியூட்டன்ட குளிரல் விதி, 2வதுல நியூட்டனின் குளிரல் விதி.
விதிவாய்ப்பு பார்த்தல், நியூட்டன் குளிரல் விதிவாய்ப்பு பார்த்தல் தான் டிக்யூவிங்கில் டிடி நேர்வீத சமன் தீட்டா ஓவர் தீட்டா ஆர். இது சம்பந்தமாக வாய்ப்பு பார்க்குற ஒரு பரிசோதனை இருக்கு தானே அது. அடுத்த பனிபட நிலையை பயன்படுத்தி சாரீரப்பணம் சொல்கிறார். பனிபடு நிலை பயன்படுத்தி சாரீரப்பலன் RH துணிதல் RH துணிதல். இந்த பரிசோதனையில் 2 ஸ்ட்ரக்சர்ல உருவாக்குறாங்க. 3வது பரிசோதனை எங்களுக்கு வளமையா எங்களுக்கு திருசியமானி அல்லாட்டி போனா சுரமானி அப்படியான அமைப்புகள் தான் வாரது. அதாவது என்னன்னு சொன்னா ஒசிலேஷன், அதாவது அலைகளும் அலைகளில் தான் 3வது பரிசோதனை வாரது, ஸ்ட்ரக்சர் வாரது. அந்த அடிப்படையில் வளமையா சுரமானி அடுத்தது திருசியமானி வாரதுல இந்த முறை சுரமானியோட சேர்ந்த சுரமானி பெட்டியோட சேர்ந்த வேற ஏதோ ஒன்றை இதோட இணைச்சிருப்பாங்க. சுரமானி பெட்டியோட இன்னொரு ஏதாவது வேறொரு விடயத்தை தேடுற மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். சுரமானி பெட்டியோட வேறொன்றை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒளியியல் சம்பந்தமாக. 4வது ஸ்ட்ரக்சர் மின்னோட்டத்திலான் வாரது கூட இந்த அழுத்தமானியில் இருக்கிற அழுத்தமானியோட சேர்ந்து வார ஸ்ட்ரக்சர் வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில் பொதுவாக எங்களுக்கு என்னன்னு சொன்னா 2 மின்கலத்தை வாய்ப்பு பார்த்தல், மின்கலத்தின் மின்னியக்க விசையை வாய்ப்பு பார்த்தல், மின்னியக்க விசையை வாய்ப்பு பார்த்தல் தானே. போன முறை R0, அதாவது வெப்பநிலைக்குரிய வெப்ப அதிகரிப்பு குணகத்தை கண்டுபிடிச்சவங்க அழுத்தமானியின் அடிப்படையில். இது மின்னியக்க விசையை வாய்ப்பு பார்த்தல் போன முறைக்கு முதல் முறை வந்தது. அடுத்தது முக்கியமாக அடுத்தது எங்களுக்கு இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னா அகத்தடையே, அந்த உலர்கணத்தினுடைய அகத்தடையை துணிதல், உலர் மின்கலத்தின் அகத்தடையை துணிதல், அகத்தடை மின்னியக்க விசையை துணிதல், இது சம்பந்தமான ஒரு ஸ்ட்ரக்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒன்றும் நானா ஒன்றும் முடிவெடுக்கல. இது 4-5 ஒரு 10-15 யூடியூப் சேனல்ல சிங்கள ஊடகங்கள் இருக்கிற சிங்கள யூடியூப் சேனல்ல இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு இதுதான் நான் இதில் சொல்லிக்கொண்டு வரேன். அப்போ அந்த அழுத்தமானியோட சேர்ந்த மின்னியக்க விசையை வாய்ப்பு பார்க்குற மின்னியக்க விசையை துணிகிற சம்பந்தமான ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்ந்து இந்த கல்வனமானியும் இதில் கல்வனமானியினுடைய சுற்று சம்பந்தமான விடயங்களும் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, இவ்வளவும் இது ஒரு கல்வனமானியினுடைய சுற்று, காந்தப்புலத்தோட சேர்ந்த கல்வனமானியோட சுற்று சம்பந்தமாகவும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே. இதில் 3 அழுத்தமானியை பயன்படுத்தி 3 ப்ராக்டிக்கல் தான் எங்கள்கிட்ட மின்னோட்டத்தில் இருக்குது. அதில் 1 போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம்னு சொன்னால் களத்தின் மின்னியக்க விசை வாய்ப்பு பார்க்குறது 2000 ஆண்டுக்கு பிறகு வரல, 2020க்கு பிறகு வரல, 5 வருஷமாக வரல. உலர் மின்கலத்தின் விநியோக விசையையும் இந்த வாய்ப்பு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. இதில் இன்னொன்று பனிபட நிலை நியூட்டன் குளிரல் விதியோட சேர்ந்து வளிமண்டல அமுக்கத்தை துணிகிற பரிசோதனை இருக்கு தானே. வளிமண்டல அமுக்கத்தை துணிதல் இது சம்பந்தமான விஷயத்தையும் காட்சி கொண்டிருக்காங்க. அப்போ இவ்வளவும் எங்களோட ஸ்ட்ரக்சர் பேப்பரில்
வாரத்துக்கான வாய்ப்புள்ள பகுதிகளாக கருதப்படுகிறது. சரி, இதுக்கு பிறகு நாங்கள் எஸ்சியை பார்ப்போம். சரி, இப்போ இதில் பார்ப்போம். முதல்ல 5வது கேள்வியை பார்ப்போம். எஸ்சியில் வந்து 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி வறுமையாக எங்களுக்கு வர்றது எலக்ட்ரானிக்ஸ் பொறியியல். எலக்ட்ரானிக்ஸில் நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் முதல்ல நியூட்டன் விதி சம்பந்தமான ஒரு கேள்வியோட சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். நியூட்டன் விதி விதியோட சம்பந்தமான ஒரு கேள்வி சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நியூட்டன் விதியில வந்து ட்ரோன்ற இயக்கம், ட்ரோன் என்று சொல்லுவோம் நாங்க. ட்ரோன் இயக்கம் சம்பந்தமான இதை ஒருக்கா நீங்க பாக்குறேன்னு ட்ரோன்ன்ற இப்படி வளமையாக எங்களுக்கு தெரியும். ட்ரோன் கூடுதலாக அதைத்தான் கதைக்கிறாங்க ஊடகங்கள், சிங்கள ஊடகங்கள்ல. அந்த ட்ரோன்ட இது நான் இப்போ ஒரு எஸ்ஐ ஒன்று செய்கிறேன். அது உதாரணத்துக்குரிய ஒரு எஸ்ஐ வந்து இப்போ ட்ரோன்ட இதுகளை தான் கூட இந்த நியூட்டன் விதியோட சம்மந்தப்பட்டு கேட்குறாங்க. அடுத்தது வந்து 2வது வந்து மிதப்பு விதி. அதாவது ஒரு பாட்டு அப்படி இருந்தாலும் 2வது பாட்டு வந்து மிதப்பு விதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதப்பு விதி அதில் வந்து நீர்நிலைகளுக்குள்ள இது சம்பந்தமான கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது வந்து வேலை வலு சக்தி. இது இவ்வளவும் சேர்ந்து வேலை வலு சக்தி கனகாலமாக வர இல்லை. இதை அடிப்படையாக வச்சு ஒரு கேள்வி ஒன்று அமைக்கிறதுக்கான அமைப்பு ஒன்று இருக்குது. சரிதானே? இதான் 5வது கேள்விய அமைப்பு வரும் பார்ப்போம். இதில் நாங்கள் ட்ரோன் கேள்வி ஒன்று நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 6வது கேள்வியை பார்த்தோம்னா வளமையாக நாங்கள் அலைகளும் அலைகளில் தான் இந்த 6வது கேள்வி வர்றது. அதில் நாங்கள் ஒளியியல் கருவி வந்து எதிர்பார்க்கப்படுது. அதோட கண்ணும் இதோட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண் 3வது பார்க்குறோம் என்று சொன்னால், அதாவது இந்த கண் வந்து விதமாக வரன்னா கேமரா அல்லாட்டி ப்ரொஜெக்டர் ஒர்க்கிங் பார்த்து பண்ண ப்ரொஜெக்டர் சம்பந்தமான விஷயத்தை அப்படியே இழுத்து கொண்டு வருவாங்க இந்த இதுக்குள்ள, இந்த கண்ணுண்ட செயற்பாட்டுக்குள்ள. கண்ணில் வந்து எங்களுக்கு கண்ணென்று சொல்லும்போது சரி இல்லை, கண்ணுன்றதை விட ஒளியியல் கருவியோட சேர்த்து தான் இங்கே இந்த கேமரா அடுத்தது இந்த ப்ரொஜெக்டர். சரிதானே? எப்படி வரும்னு சொன்னால், இப்போ நாங்கள் வளமையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சில நேரம் இந்த கேள்வி வந்து கூட்டு நுணுக்காட்டி என்னது எங்களுக்கு தொலைக்காட்டி, நுணுக்காட்டி, எளிய நுணுக்காட்டி, கூட்டு நுணுக்காட்டின்னு சொல்லி, ஆனால் அதை பேஸ் பண்ணி இதில் இருக்கிற இதை நாங்கள் செய்யக்கூடிய வகையில் வந்து வில்லைச்சூத்திரம். இது நல்லா ஞாபகத்தில் இருக்கணும். வில்லைச்சூத்திரம் வந்து கட்டாயம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம், என்ன மாதிரி இதை பயன்படுத்தப்படுகிறது, இதுக்கு குறிகாட்டி எப்படி, சரி வில்லை வலு, இதுகளைத்தான் கூட பேஸ் பண்ணி வாரத்துக்கான வாய்ப்பும் இருக்கும். ஒளியியல் கருவின்றது நேரடியாக கேட்கறதுக்கு இல்லாமல் இருந்தாலும் இப்படியான ஒரு ஐடியல் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேன் இந்த தொலைக்காட்டி. மற்றது கண் வில்லை, இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால், 2வது வந்து கண் வளையம் சும்மா ஒரு டச் பண்ணணும். 3வது வந்து கண் சொல்கிறோம், அதில் தான் குறும்பார்வை, நீள்பார்வை, இவை 2ஐயும் ஒருக்கா டச் பண்ணி பார்க்கணும் வேண்டாம். இதுக்குள்ளே எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா குறும்பார்வை உடையவரை வந்து ஒரு கேமரா வச்சு பார்ப்பேன்டா அவருக்கு கண் பாவிக்க வேண்டியிருக்கும். அப்போ கண் வளையம் எவ்வளோ இருக்கும் அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கும். நாங்கள் அந்த கேள்வி ஒன்று உதாரண கேள்வியாக எடுத்து செய்வோம்.
ஆனால் ஒளியியல் கருவியோட சேர்ந்தான் இதுக்குரிய இது வரும், வரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்கும் ஒளியியல் கருவியோட. அடுத்தது இதில் சிறிதாக நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், ஒளியியல் கருவியோட சேர்ந்து தனியே அது சின்ன ஒரு பரப்பாக இருக்கிற வழியால் அதில் வந்து இப்போ உண்மை ஆழம், தோற்ற ஆழங்கள், அது சொன்னோம் அந்த முறிவு சுட்டியோட சேர்த்து முறிவு சுட்டி வந்து உண்மை ஆழம் மற்றது தோற்ற ஆழம், இதுகளையும் வந்து அந்த பரப்புகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகிற நல்ல வேண்டாம். இந்த கேள்விகள் வரும்போது இந்த கேள்விகளையும் இதோட சேர்க்கலாம், அதுகளையும் பார்த்துட்டு போனால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்தது ஏழாவது கேள்வி வந்து சடப்பொருள் இயல்புகள். அதில் வந்து ஏற்கனவே எங்களுக்கு மேற்பரப்பு விசை போன வருஷம் வந்துட்டு, இந்த வந்து பிசுக்குமை குணகம் சம்பந்தமாக சின்ன பகுதி தானே குணகம், அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பனைப்பு மட்டு. சில நேரம் இந்த பிசுக்குமை குணகம் இல்லாட்டி பனைப்பு மட்டு உங்களுக்கு இந்த முறை வருமெண்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நான் அங்கே சொன்னேன், ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களை சொன்னான் பெரும்பாலும் முதலாவது கேள்வியில் வந்து அடர்த்தி அல்லது கேட்காம விட்டு பிசுக்குமை குணகம் அதுகள் கேட்க வலிக்கிட்டாங்கன்னா மாறி வரும். சில நாம் மேற்பரப்பு விசையினுடைய இது ஸ்ட்ரக்சர் அங்கே வரவழிக்கணும். ஆகவே பொதுவாக ரெண்டையும் சேர்த்து வாரத்துக்கான அதாவது நீட்டா சம்பந்தமானதும் இதில் இருக்கிற பனைப்பு மட்டும்னு சொன்னால் யங் வாய் சம்பந்தமாகும். அப்போ ரெண்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரெண்டாவது சின்ன பகுதி என்னுடைய ஏபிசியில் ரெண்டையும் சேர்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி வந்து எட்டாவது கேள்வியில் போன வருஷம் வந்து காந்தப்புலம். ஆகவே இந்த முறை மின்புலம் சக ஈர்ப்பு புலம் பார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈர்ப்பு புலம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஈர்ப்பு புலத்துல எதெண்டா மெயினாக சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த செய்மதி சுழல்றது, அதாவது செய்மதியை வந்து நாங்கள் அனுப்புற சேட்டலைட் வந்து அனுப்புதல், அதாவது புவியிலிருந்து அனுப்புறது, அதாவது தப்பல் வேகம், அடுத்தது சுழற்சி நேரம் அதில் அந்த டீயை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், வேறு வி பார்க்கக்கூடிய இருக்கும். வி சம வர்க்கம் மூலம் 2GH என்று பார்க்கறது, அதுகள் சம்பந்தமான விஷயங்களையும் இந்த தப்பல் வேகம் பார்க்கறது அதுகளையும் கொஞ்சம் பார்க்கணும். அல்லாட்டி போனால் இவங்களை இன்னொன்று மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, மீட்பு புலத்தையும் மின்புலத்தையும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு கடத்தி கோலம் இருந்துன்னு சொன்னால், அதுக்கு உள்ளுக்குள்ள என்ன செய்யறது, நாங்கள் கடத்தி கோலத்துக்கு இன்னொரு கடத்தி கோலத்தை எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்கும் ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்துறது, பிறகு என்ன செய்யறது, இதுக்கும் ஒரு எம் இருக்குன்ற அர்த்தம், M1 இது M2 இருக்க போகிற அர்த்தம். இதுக்கு இடையில ஈர்ப்பு புலம் எவ்வளவு வரப்போகுது, மின்புலம் எவ்வளவு, விளைவா எவ்வளவு, இதில் உள்ள ஈர்ப்பு விசை எவ்வளவு, மின் விசை எவ்வளவு என்ற சம்பந்தமான கேள்வியோட சேர்ந்த ஒரு சாயல் இருக்க போகுது. அப்போ நாங்கள் ரெண்டையும் பாதிச்சு இதுக்குரிய விளைவாக எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வி தான் இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த செக்ஷன் அப்படின்னா இது சொல்லப்படுது கணக்கு பேர்கிட்ட. ரைட், இது 8வது கேள்வி வரையும் வருது. சரி, அடுத்து நாங்கள் பார்ப்போம் 9வது கேள்வியில வந்து 2 பார்ட் இருக்க போது. ஒன்று ஏ பார்ட் இருக்க போகுது. ஏ பார்ட் எங்களுக்கு என்ன வரும்னா மின்னோட்டம், அதை ஓட்ட மின்னியல். அந்த ஓட்ட மின்னியல்ல வரக்கூடிய வந்து டைனமோ சம்பந்தமான விடயத்தை விட அடுத்தது மின் மோட்டார்
மின் மோட்டார் சம்பந்தமான விடயம். அது ஆடல் ஓட்டத்தில் இருக்கிற வோல்டேஜ் ஆர்எம்எஸ், ஆர் மேக்சிமம், மினிமம், விஎம்எஸ் வோல்டேஜ் அளவு. அடுத்தது முக்கியமாக இது ஒன்றுண்டா செவ்வக வடிவ சுருளினுடைய இயக்கம். செவ்வக வடிவ சுருளின் இயக்கம். இது எப்படி வருமெண்டா, இது சேர்ந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் மின் மோட்டார் தானே. அப்போ மோட்டர் இயக்கத்தில் இப்படி சுருளி வருகின்ற சந்தர்ப்பங்களில் இது இந்த பக்கம் இயக்கமான அமைப்புகள் இது சம்பந்தமான கேள்விகள் கூட வரும். இதில் மின்னோட்டமோடும் இது செய்யும். அப்போ செவ்வக வடிவ சுருளினுடைய இயக்கத்துக்குள்ள இப்போ மோட்டர்ன்னும் போது அடுத்தது விமேக்ஸ், விஆர்பிஎம் அது சம்பந்தமான இதுவும் இதுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மோட்டர் பார்க்கும்போது நீங்கள் அதுகளையும் பார்க்கணும். இதில் கல்வனோமானியும் இதோட சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கல்வனோமானியில சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து என்னத்துல காந்தப் தான். ஆனால் காந்தப்புலமும் இதில் ஜாயின் பண்ணி வரதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்காண்டு சொல்றாங்க. இதில் அதான் மெயினாக சொல்றாங்க. கல்வனோமானி இந்த செவ்வக வடிவ இயக்கங்கள்ல இருக்கிற சுருள்களாக இருக்கிற அமைப்பில் மின் மோட்டர், டைனமோ, அதோடைய இயக்கம், அதில் வர மின்னோட்டங்கள் அது சம்பந்தமான கேள்விகள் ஓட்ட மின்னியலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா வந்து சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து ஏ பகுதி, இது பி பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் வரப்போகுது. எலக்ட்ரானிக்ஸ் இது எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரை டிரான்சிஸ்டர் தான் கூட வந்திருக்குது. அதுலேயும் இந்த வருஷம் எதிர்பார்க்குற வந்தால் ஃபீல்ட் டிரான்சிஸ்டர், அதாவது எஃப்இடி, ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அதாவது எஃப்இடின்னு போடுவோம் ஈஸியாக. எஃப்இடி சம்பந்தமான கேள்வி. அதோட வந்து இருவாயு டயோட்ஸ், இருவாயு சேர்ந்த கேள்வியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கனகாலமாக இருவாயும் எஃப்இடி சம்பந்தமான கேள்வியும் வர இல்லை. ஆம்ப் இருக்கு தானே, ஓப்பமும் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிதானே. இது மூன்றும் சேர்ந்த அமைப்புக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் வந்து வந்துடும். படலைகளும் அந்த டிரான்சிஸ்டர் அமைப்புகள் வர்றதுக்கு குறைவு. இது மூணு தான் வரும் என்று சொல்றாங்க. அடுத்தது 10வது ஏ பார்ட் வந்து எங்களுக்கு வந்து ஹீட் தான் வர்றது வளமையா. அந்த ஹீட்ல வந்து மெயினாக சொல்லப்படுற விஷயம் வந்து சாரி இறப்பதன். ஹீட்ல வந்து சாரி இறப்பதனோட சேர்ந்த ஆர்ஹெச், ஏஹெச் போன்ற கேள்விகள் இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. அடுத்தது வந்து வாயு விதிகள் என்ன பாட்டாக காணாது, அதுக்காக வாயு விதிகள். அதோட வந்து நிலைமாற்றங்கள்ல வந்து நிலைமாற்றம் என்றது வந்து பொதுவாக நாங்கள் எடுக்கிறது Q சமன் MS தீட்டா, ML, M ஸ்மால் l. இதுகள் வந்து கூட டச் ஆகும். இதில் இந்த கேள்வி இதோட இந்த வருஷம் கூடுதலாக எடுக்கும். அதை சார் இருப்பது தான் அதை பெஸ்ட் ப்ரியாரிட்டியாக வரதுக்கு வாய்ப்பு எடுக்குது. அடுத்த பிஏ பார்த்தோம்னா பி பார்ட் வந்து இது வந்து ஹீட் வரும் எங்களுக்கு. இதில் வந்து வர்றது ஹீட், இதில் வர்றது வந்து ரேடியேஷன். இதில் இந்த பகுதியில் வர்றது சடமும் கருப்பும். அப்போ இதில் ரேடியேஷன் வரும். இப்போ ரேடியேஷனில் என்னென்ன கேள்வி வரும்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டெஃபான் மாறிலிக்குரிய கேள்விகள். ஸ்டெஃபான் விதியை பாவிக்கிற மாதிரியான கேள்விகள். அடுத்து செகண்ட் சொல்கிறாங்க என்னென்னு சொல்லிச்சுன்னா புரோக்ளின். அடுத்த ஒளிமின் விளைவும் ஒளிமின் விளைவு அடிப்படையில் புரோக்ளின். மூன்றாவது வந்து புரோக்ளின் விதியை
பயன்படுத்த வேண்டிய தேவை வரும். இவ்வளோதான் செக்ஷன். அப்போ போன முறை எக்ஸ்ரே வந்தது, மற்றது ஒளிமின் விளைவில் ப்ரோக்ளின் மற்றும் ஸ்டெஃபாண்ட மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுதான் வரும்ன்றது ஒன்றும் நாங்கள் சொல்லலாம், எந்த பேப்பர்லாம் நாங்கள் பார்க்க இல்லை. அப்புறம் இது வரலை என்று சொன்னோன்னே எடுத்து இதுக்கு எங்களுக்கு பேசுகிற மாதிரியான இல்லாடி திட்டுற மாதிரியான நிலைமைக்கு வராமல், இது வந்து இப்போ எனக்கு நான் எடுத்த வந்து ஒரு 15 இல்லாட்டி 10 சிங்கள ஊடகங்கள் இருக்கிற யூடியூப் சேனலில் அவங்க போட்ட அடிப்படையில் ஒவ்வொன்றும் நான் தொகுத்த ஒரு பகுதியை வச்சு மெச்சாகிற மாதிரி இருக்கிற பகுதியைத்தான் வச்சு இந்த கேள்வி வரும்னு பார்த்தது. இது பொதுவாக இப்போ எடுக்கிற ஒருத்தர் இதை பார்த்து ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாது. இனி இல்லைன்ற கஷ்டமாக கடைசி நேரம் படிக்க போகிறேன்னு சொன்னால் ஓரளவுக்கு இதை பார்த்துட்டு போனால் சில வேலைகளில் அவர் பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றவர்கள் பார்க்கக்கூடாது இல்லை, மற்றவர்களுக்கு வந்து இந்த செக்ஷனை கொஞ்சம் அவதானமாக பார்க்கலாம். ஆனால் இதுதான் வரும்ன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தலை. மீண்டும் மீண்டும் இல்லை சொல்ல வெளிக்கொள்கிற விஷயம், இதுதான் வரும்ன்றது உறுதிப்படுத்தலாம். என்ன நான் பேப்பர் பார்க்கவில்லை, இது ஒரு அசம்ஷன். கணக்கு பேர் எடுத்த சிங்கள ஊடகங்கள், தமிழை விட நான் சிங்கள ஊடகங்களில் எடுத்த தொகுப்பில் உள்ள ஒரு தொகுப்பு. அதோட நானும் கொஞ்சம் இது பண்ணி சாய்ஸ் பண்ணி எடுத்த ஒரு தொகுப்பு தான் இது. மீண்டும் உறுதிப்படுத்த விழுப்புடன் இது தான் வருமென்றது நாங்கள் சொல்ல முடியாது.